سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். அல்லாஹுடைய அளப்பரியின் கருணையினாலே இந்த ரமலானுடைய நாட்களிலே 26 நாட்கள் முழுமையாக நம்மை கடந்து 27வது நாளில் ஒரு பகுதி இரவிலே நாம் கடந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரவிலே விழித்திருந்து இங்கே பள்ளிவாசலிலே ஒன்று கூடுவதற்கு, இங்கே நடைபெறுகிற இபாதத்துகளிலே பங்கெடுத்துக் கொள்வதற்கான வாய்ப்பை தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் நம்மளே பெரியவர்கள் சிறியவர்கள் என்று சொல்லி எல்லோருக்கும் இங்கே அப்படி ஒரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் வழங்கி இருக்கிறான். அதற்காக வேண்டி நாம் வல்ல ரஹ்மானுக்கு நாம் நன்றி பாராட்டிக் கொள்ள வேண்டும். அன்பான அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒரு ஹதீஸ் லைலத்துல் கத்ருடைய இரவிலே மாணவர்கள் பூமியினுடைய பல பாகங்களுக்கும் கீழே இறங்குகிறார்கள். அப்படி இறங்கி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த இரவை சிறப்பிப்பதற்காக வேண்டி யாரெல்லாம் பள்ளியை நோக்கி படையெடுத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை வரவேற்று சுப செய்தி சொல்லி அனுப்புகிறார்கள் என்று சொல்லி ஹதீதுகளில் சொல்லப்பட்டிருக்கிற செய்தியை நாம் பார்த்தோம். நாமளும் நம்முடைய ஊர் மக்களும் பெரியவர்களும் பள்ளியினுடைய நிர்வாகமும் பாருங்க, இன்னைக்கு 27, அதை சிறப்பாக நாம் ஆக்கி வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சில தெருக்களில் எல்லாம் அலங்கார விளக்குகள் எல்லாம் போட்டு நாம் அதை அன்போடு இந்த 27 நாம் வரவேற்று மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, அந்த மகிழ்ச்சி கொண்டாடப்பட வேண்டியதுதான், தாராளமாக கொண்டாடலாம். அதோடு நாம் அந்த மகிழ்ச்சியை கொண்டாடிவிட்டு சென்று விடாமல் இந்த லைலத்துல் கத்ர் இரவினுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டு, அதுவும் மகிழ்ச்சி, அதைவிட மிகப்பெரிய மகிழ்ச்சி, நான் எந்த ஊரில் இருக்கிறேனோ அந்த ஊரினுடைய பள்ளிவாசல்களை இபாதத்துகளால் சிறப்பாக்கி அதை அழகு பெறச் செய்வது, அலங்காரம் பெறச் செய்வது, அதிலே நான் மகிழ்ச்சி அடைவது என்பது அன்பிற்கினியவர்களே நாம் உள்ளத்தில் வைக்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி. பாருங்க, நம்முடைய முன்னோர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸ் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். லைலத்துல் கத்ர் இரவு என்று சொன்னால் பிந்திய ஒற்றைப்படை இரவுகளிலே நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹதீஸ் இருக்கிறது நாம் எல்லோருக்குமே தெரியும். அதனால்தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம பிந்திய 10 என்ன செய்யறோம்னு சொன்னா, கியாமுல் லைல் அப்படிங்கிற ஒரு தொழுகை எல்லாம் நம்ம என்ன செஞ்சோம்னு சொன்னா ஏற்பாடு செஞ்சு, சமீப காலமாக அது பல பள்ளிகளிலே ஏற்பாடு செய்யப்பட்டு அது நடைபெற்று கொண்டு வருகிறது. நோக்கம் லைலத்துல் கத்ரை இரவு, அந்த லைலத்துல் கத்ரை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கில். அது பாருங்க, நம்முடைய முன்னோர்கள், அதற்கு முன்னால் இருக்கின்ற முன்னோர்கள் இந்த கியாமுல் லைல் அப்படிங்கிற இந்த 10 நாள் நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறுவது, உணவு சமைப்பது, உணவு கொடுப்பது, இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலங்களிலே இப்பொழுது வந்திருக்கிற செய்தி. ஏறத்தாழ ஒரு 35-40 வருடங்களுக்கு உள்ளாக வந்திருக்கிற செய்தி. ஆனால் நம்முடைய முன்னோர்கள், அதற்கு முன்னால் இருந்த முன்னோர்கள் எல்லாம் அப்படி எல்லாம் பெருசா எதுவும் என்ன செய்யறேன்னு சொன்னா, நம்மள மாதிரி மிகப்பெரிய அலங்காரங்களை எல்லாம் ஏற்படுத்தி சமையல்களை செய்து உணவு பரிமாறி அதே போன்று கியாமுல் லைல் தொழுகை எல்லாம் வைத்து நடத்தினார்களா என்று சொன்னால் முன்னோர்கள் அப்படி செய்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடியவில்லை.
ரெண்டு பேர்ல யாராவது குற்றவாளின்னு சொல்ல வரேன்னு நீங்க நினைக்காதீங்க. ரெண்டு பேருமே குற்றவாளிகள் இல்லை. யாரையும் குற்றப்படுத்துவது நம்முடைய நோக்கம் அல்ல. அன்பிற்கினியவர்களே, பல ஹதீஸ்களுடைய அடிப்படையில இந்த 27 நம்முடைய முன்னோர்கள் சிறப்பாக என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இன்று 40 வருடங்கள் அல்ல, 400 வருடங்களுக்கு முன்னாலும் 1400 வருடங்களுக்கு முன்னாலும் இந்த 27 மிகச்சிறப்பாக கொண்டாடி கொண்டே வருகிறார்கள். அந்த லைலத்துல் கத்ர் இரவை எப்படியாவது அடைந்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கிலே அதை செய்து வருகிறார்கள் என்பதை நாம் பார்த்தோம். எந்த அடிப்படையில் என்பதற்கான சில செய்திகளை என்ன செய்யறேன்னு சொன்னா, ஹதீதுகளை மேற்கோள் காட்டி நான் இங்கே சொல்லுகிறேன். நம்முடைய முன்னோர்கள் செய்தது சரிதானா அப்படிங்கிறத சொல்லுவதற்காக வேண்டி நான் சொல்லுகிறேன். பாருங்க, பனு இஸ்ராயல் சமுதாயத்தை சார்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சஹாபாக்களுக்கு மத்தியில ஒரு செய்தியை சொல்றாங்க. என்ன செய்தி அப்படின்னு சொன்னா, பனு இஸ்ரவேலை சார்ந்த, பனு இஸ்ராயலை சார்ந்த 4 அடியார்கள் இருக்கிறாங்க. அவங்க 80 வருடங்கள், எத்தனை வருடங்க? 80 வருஷம், 80 வருடத்திலே ஒரு நிமிடம் கூட விடாமல் முழுமையாக ரப்புவை வணங்குவதிலேயே அதையே ஈடுபட்டார்கள். முழுமையாக அந்த இரவு பகல் அனைத்தையுமே ரப்புவுக்காக வேண்டியே அவர்கள் கழித்தார்கள் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு அந்த 4 அடியார்கள் யார் என்பதையும் பெயர்களையும் சொல்லுகிறார்கள். என்ன பேர் பாருங்க. முதல்ல சொன்னாங்க அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க 80 வருஷம் முழுமையாக ரப்புவுக்கு சரணடைஞ்சிட்டாங்க அவங்க. அடுத்து இரண்டாவதாக ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், அவங்க. மூன்றாவது ஹிஸ்கில் இப்னுல் அஜூஸ் என்று சொல்லப்படக்கூடிய அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு ஒரு அடியார். நான்காவதாக யூஷா இப்னு நூன் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு இந்த 4 அடியார்களும் 80 வருடங்கள் முழுமையாக ரப்புவுக்கு அவர்கள் இபாதத்திலேயே இருந்து கழித்தார்கள் என்று சொல்லி சஹாபாக்கள் ஆச்சரியத்தோடு பார்க்கிறாங்க. அவங்க சாப்பிடணுமே, அவங்க குடிக்கணுமே, அவங்க தூங்கணுமே, கழிப்பிடங்களுக்கு போகணுமே, மனைவி மக்கள் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் பராமரிக்கணுமே, இத்தனை வேலைகளுக்கு மத்தியில 80 வருடங்களும் எப்படி ஆச்சரியம், அப்படி ஒரு ஆச்சரியத்தோடு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே அதை பார்க்கிறாங்க. அதை பார்த்த உடனே இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அனுப்புறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உடனே என்ன பண்ணான்னு சொன்னா, அனுப்பி ஒரு செய்தியை போய் சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இந்த சஹாபாக்களுக்கு, இந்த உம்மத்தே முஹம்மதியாவிற்கு, ஆச்சரியப்படக்கூடிய இந்த உம்மத்தே முஹம்மதியாவிற்கு ஒரு செய்தியை நீங்க சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான்னு சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அனுப்புறான். அவங்க வந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்கள்ட்ட ரசூலுல்லாஹே சொல்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். வந்து இப்ப சொல்றாங்க, இந்த சஹாபாக்கள் நீங்கள் எல்லாம் ஆச்சரியப்படுகிறீர்களா? அந்த அடியார்களை பற்றி நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா? அதை விட ஆச்சரியம் உள்ள ஒரு செய்தியை நான் உங்களுக்கு இப்பொழுது சொல்ல போகிறேன். என்னன்னு சொன்னா, இந்த உம்மத்தே முஹம்மதியாவிற்கு லைலத்துல் கத்ர் என்ற ஒரு இரவு ஒன்று இருக்கிறது. அதை அறிவிக்கக்கூடிய ஒரு அத்தியாயம் குர்ஆனிலே இருக்கிறது. அதை அறிவிக்கக்கூடிய குர்ஆனிலே அந்த அத்தியாயம் இருக்கிறது. அது உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதை விட மிகப்பெரிய ஆச்சரியம் ஏன்னு சொன்னா, ஒரே ஒரு இரவு, நீங்கள் அந்த ஒரு இரவிலே ஒரு அமலை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால், உதாரணத்திற்கு 2 ரகாத்தை நீங்கள் தொழுவீர்கள் என்று சொன்னால், அல்லது குர்ஆனில் இருந்து ஒரு 10 எழுத்துக்களை அல்லது ஒரு ஆயத்தை நீங்கள் ஓதுவீர்கள் என்று சொன்னால், அதனுடைய நன்மை என்னங்க? அதனுடைய நன்மை 83 வருடங்கள். நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை ஒப்பிட்டு பார்க்கும்போது எத்தனை வருஷங்க? 83 வருடங்கள் நீங்கள் ஓதியதாக, நின்று வணங்கியதாக கணிக்கப்படுகிறது. ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் சொல்லும்போது சொல்லி காட்டுறான், 1000 வருடங்கள் நின்று வணங்கியதற்கு சமம் அந்த லைலத்துல் கத்ரிலே நீங்கள் வணங்குவது என்று சொல்லி, அப்படி ஒரு ஆச்சரியத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்க சொல்லிட்டு போனாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி. நாம் இந்த செய்தியை இப்னு கஸீர் அவங்க தன்னுடைய கிதாபிலே பதிவு செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம்.
அடுத்து பாருங்க, இந்த 27க்குன்னு சொல்லி நான் சொன்னா இல்லையா, இந்த 27 முன்னோர்கள் குறிப்பிட்டு அதை அதிகப்படியான அக்கறையோடு அந்த இபாதத்துகள் அதில் செய்வதற்காக வேண்டி ஒன்று கூடி இருக்கிறாங்களே, இதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா என்று சொன்னால் அன்பிற்கினியவர்களே ஒரு 4-5 ஹதீதுகளை நாம் பார்க்க முடிகிறது. நான் சுருக்கமாக சொல்லுகின்றேன். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிற செய்தி அபூதாவுதுல 1386 என்ற இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொல்றாங்க, கத்ர் இரவு என்பது, லைலத்துல் கத்ர் இரவு என்பது 27ஆம் நாளாகும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நான் கேட்டேன் என்று சொல்லி சொல்றது யாருங்க? முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க. அபூதாவுதுல பதிவாகி இருக்கிற செய்தி இந்த ஹதீஸுடைய அடிப்படையிலே. அதே போல அடுத்து சொல்றாங்க பாருங்க, இன்னொரு செய்தி இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிற ஒரு செய்தி முஸ்னத் அஹ்மதுல பதிவாகி இருக்கிறது. 4808 என்ற எண்ணிலே பதிவாகி இருக்கிற செய்தி. அதே செய்தியை சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 27ஆம் நாள் தான் கத்ருடைய இரவு, அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் சொல்லிட்டு எங்களுக்கு சொன்னார்கள் சொல்லிட்டு இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க. அதே போல இன்னொரு ஹதீஸ்ல இருக்கு. யாருன்னு சொன்னா ஒருத்தங்க சொல்றாங்க, நான் நோயாளியாக இருக்கிறேன்னு சொல்லி ஒரு தோழர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல, யா ரசூலல்லாஹ் நான் நோயாளியாக இருக்கிறேன், நீங்க பிந்திய ஒற்றைப்படை இரவுகளை தேடி நின்று வணங்கிக் கொள்ளுங்கள்னு சொல்றீங்களே, நான் நோயாளியா இருக்க, நின்று வணங்குறதுக்கு எல்லா நாளும் வந்து நான் வணங்குவதற்கு எனக்கு என்னுடைய உடல் இடம் கொடுக்கவில்லையே, என்னுடைய உறுப்புகள் இடம் கொடுக்கவில்லையே என்று கேட்கிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அந்த கேட்ட தோழருக்கு சொன்னாங்க, பிந்திய பத்தின் 7வது நாளாவது நின்று வணங்கிக் கொள்ளுங்கள். பிந்திய பத்தின் 7வது நாள் அப்படின்னா என்னங்க, 27வது அந்த இரவாவது கொஞ்சம் முயற்சி பண்ணி நீங்க வந்து நின்று வணங்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்படிங்கிற செய்தி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. முஸ்னத் அஹ்மதுல 2149 என்ற எண்ணிலே இலக்கத்திலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிற செய்தியாக பார்ப்போம். அதே போல பாருங்க, உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிற செய்தி. அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டுச்சு, யா ரசூலல்லாஹ் நாங்கள் எப்படி அந்த இரவை அடையாளம் கண்டுகொள்வது, எப்படி நாங்கள் அந்த இரவை அடையாளம் கண்டுகொள்வது என்று கேட்கிற பொழுது அன்றைய விடுகின்ற அல்லது அந்த முதல் நாள் விடிந்த அந்த சூரியன் என்ன சொன்னா மங்கலாக இருக்கும். அப்படி விடியும் பொழுது சூரியன் அப்படியே டக்குன்னு வெளியே வந்து வெளிச்சத்தை கொடுக்காம கொஞ்ச நேரத்துக்கு மங்கலாக இருக்கும். இரவு நேரத்திலே சில மலைத்துளிகள் கூட விழும் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தொழுகை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பொம்பளை பிள்ளை ஒண்ணு ஹஜ்ரத் கூப்பிடுச்சு, என்னன்னு சொல்லி என்னவாப்பான்னு வெளியே போய் கேட்டேன். ஹஜ்ரத் மழை பெய்யுது, மழை தூறல் விழுதுன்னு சொல்லிச்சு. நான் உடனே வெளியே போயிட்டு பார்த்தேன், சில தூறல்கள் விழுந்தது இந்த பகுதியில. நம்ம கூட யாராவது இந்த தூரல்ல பார்த்திருக்கலாம், நம்ம மேல கூட விழுந்திருக்கலாம். அன்பிற்கினியவர்களே, அது அல்லாஹ்வுடைய நாட்டம், அது அல்லாஹ்வுடைய நாட்டம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனா ஹதீஸ்ல உள்ள செய்திகளை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இப்னு அப்பாஸ் அறிவிக்கிற செய்தி அந்த செய்தி. அதே போல அந்த உபை இப்னு கஅப் அவங்க அறிவிக்கிற செய்தி முஸ்லிம்ல பதிவாகி இருக்கிற செய்தி 762 என்ற எண்ணிலே பதிவாகி இருக்கிற செய்தியாக பார்ப்போம். எந்த ஹதீஸை யார் அறிவிக்கிறாங்கன்னு சொன்னா சிர் இப்னு குபைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து அறிவிக்கிறாங்க. அதே போல பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு செய்தியை சொல்றாங்க. அவங்க செஞ்ச காரியத்தை ஒரு செய்தியை சொல்றாங்க. இது யார் அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நுஅமான் இப்னு பஸீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்டவங்க 23ஆம் இரவுக்கு வந்தார்கள், தொழுதார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் இரவில் 3இல் ஒரு பகுதியை நின்று வணங்கிவிட்டு போனார்கள். அடுத்து 25க்கு வந்தார்கள், இரவின் பாதி வரை நின்று வணங்கிவிட்டு போனார்கள். 27க்கு வந்தார்கள், எங்கே சஹ்ரு சாப்பிடுவது தப்பி விடுமோ
என்று அச்சப்படுகிற அளவிற்கு, பயப்படுகிற அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த இரவை முழுமையாக நின்று வணங்கினார்கள் என்று சொல்லி 27 அதிகமான நேரத்தை எடுத்துக்கொண்டார்கள். எந்த அளவுக்கு சஹிர் சாப்பிடுவது தப்பு விடுமோ, அடுத்து ஃபஜ்ர் வந்துருமோ அப்படின்னு பயப்படுற அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணக்கம் இருந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. நான் சொல்லுகிற இந்த செய்தி நசாயில 1606 என்ற எண்ணிலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. இது அறிவிக்கிறவங்க நுஅமான் இப்னு பஸீர். இதே செய்தியை அப்படியே சேம் இதே செய்தியை ஹஸ்ரத் அபூ தர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. முஸ்னத் அஹ்மதுல பதிவாகி இருக்கிறது. 2156 என்ற எண்ணிலே பதிவாகி இருக்கிறது. அதே போல அபூதாவுதுல இந்த செய்தி பதிவாகி இருக்கு. 1375 என்ற எண்ணிலே இந்த செய்தி பதிவாகி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். நான் ஒரே ஒரு செய்தியை சொல்றேன். என்னன்னு சொன்னா, நம்முடைய முன்னோர்கள் எப்பொழுதுமே அறிவாளிகள். நான் வேற வார்த்தையை பயன்படுத்தலாம்னு நினைச்சேன், இருந்தாலும் வேண்டாம். நம்முடைய முன்னோர்கள் எப்பொழுதுமே அவர்கள் அறிவாளிகள் என்பதற்கு இந்த ஹதீதுகள் எல்லாம் போதுமானதாக இருக்கிறது. நாம வேண்டுமானால் இன்னைக்கு இது சஹீஹா லஈஃபா இது அல்லது மௌதுஆ அப்படி நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருப்போம். நம்முடைய முன்னோர்கள் அந்த ஆராய்ச்சி எல்லாம் இல்லை. குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கா உடனே எடுத்து செயல்படுவார்கள். ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறதா எடுத்து செயல்படுவார்கள். அந்த அடிப்படையிலே இந்த 27 1400 வருடங்களாகவே 1400 வருடங்களுக்கு மேலாக தொடர்ந்து செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, நாம் முழுமையாக பிந்திய பத்திலே தொடர்ந்து நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நாம இதோட முடிச்சுட்டு போயிடாம, இந்த 27 அஜித் சொல்லிட்டாங்களே இதோட முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு போயிடாம, மீதம் இருக்கக்கூடிய அல்லாஹ் எத்தனை நாட்கள் வைத்திருக்கிறானோ அத்தனை நாட்கள், அது 3 அல்லது 2 அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். அந்த நாட்களிலேயும் நாம் அல்லாஹுடைய இபாதத்தில் ஈடுபட்டு பள்ளியை நாம் செழிப்பாக்குவோம். நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கையும் செழிப்பாக்கி வைப்போம். அல்லாஹ் கிருபை செய்வானாக. அடுத்து ஒரு செய்திக்கு நான் வந்துடுறேன். ஈதுல் ஃபித்ருடைய அந்த விஷயம், குறிப்பா ஃபித்ரா கொடுக்கிற அந்த செய்தியை பற்றிய சில செய்திகள். அல்லாஹ் குர்ஆன்ல கத் அஃலஹ மன் தஸக்கா அப்படின்னு ஒரு வசனத்தை சொல்றான். அல்லாஹ் இதை நம்மள பெரும்பாலும் எல்லாத்துக்கும் அதிகமா ஓதும்போது தெரிஞ்சும் நம்ம கூட மனப்பாடம் பண்ணி வச்சிருப்போம். அந்த வசனம் இந்த ஈதுல் ஃபித்ருடைய அந்த ஃபித்ராவுடைய சம்பந்தமாகத்தான் இறங்கியது என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னா விரிவுரையாளர்கள் சொல்லுகிற செய்தியை நாம தஃசீர்களிலே பார்க்க முடிகிறது. பாருங்க, நம்ம இடத்துல ஒரு 3 விஷயங்கள் நமக்கு நன்றாக தெரியும். ஒன்று என்னன்னு சொன்னா ஃபித்ரா அப்படிங்கிற வார்த்தை நமக்கு தெரியும். இரண்டாவது ஃபிதியான்னு சொல்லிட்டு இரண்டாவது வார்த்தை நமக்கு தெரியும். மூன்றாவது கஃபாரா அப்படிங்கிற வார்த்தை நம்ம அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மூணுமே என்ன அப்படின்னு சொன்னா ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது. ஏழைகளுக்கு உணவு கொடுப்பதுன்னு தான் அர்த்தம். ஆனா மூன்றும் எங்கெங்கே எப்பொழுது அப்படிங்கிறது தான் இடம் மாறுபடுகிறது. என்ன செய்யணும் சொன்னா எப்படி அப்படின்னு சொன்னா, ஃபித்ரா என்பது இந்த ரமலானை நாம் முடித்துவிட்டு பெருநாள் தொழுகைக்கு போவதற்கு முன்னால் கொடுக்கிற அந்த உணவு தானியங்களுக்கு ஃபித்ரா என்று பெயர். அதே ஃபிதியா என்று சொன்னால் நோன்பு வைக்கிறோம், வைக்க முடியாமல் போய்விட்டது, அதற்கு பகரமாக ஒரு ஏழைக்கு 2 வேளைக்கான உணவை கொடுக்கிறோம் அல்லவா, அந்த உணவுக்கு அந்த உணவு தானியத்திற்கு பெயர் ஃபிதியாவாக இருக்கிறது. கஃபாரா என்று சொன்னால் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு சட்டத்தை மீறிய குற்றத்திற்காக வேண்டி கொடுக்கப்படுகிற அந்த உணவு தானியங்களுக்கு கஃபாரா என்று பெயர். விளக்கம் நிறைய சொல்ல முடியாது, நேரம் குறைவு. அதுக்கு பேரு கஃபாரான்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பார்க்க வேண்டிய செய்தி இந்த ஃபித்ராவை பற்றித்தான். ஃபித்ராவிலே நமக்கு 4 நோக்கங்கள் இருக்கிறது. ஃபித்ராவை கொடுக்க சொன்னதுல நமக்கு எத்தனை நோக்கங்கள் இருக்குங்க? 4 நோக்கங்கள் இருக்கிறது. ஒன்றாவது, மகத்தான அந்த நாளிலே, மகத்தான அந்த நாள் எதுங்க? பெருநாள் தொழுகை. ஷவ்வால் பிறை 1 நாம் பெருநாள் தொழுகிறோம் அல்லவா, அந்த மகத்தான அந்த நாளிலே எந்த ஏழையும் யாரிடத்திலேயும் போய் கையேந்து நின்றுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டியே இந்த ஃபித்ராவினுடைய ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்கள் இல்லத்திற்கு நாம் சென்று அவர்களை நம்முடைய இல்லத்திற்கு வரவழைத்து கொடுக்காமல் நாம்
அவர்களை தேடி சென்று, நமக்கு நல்லா தெரியும் இவர்கள் உணவுக்கு சிரமப்படக்கூடியவர்கள், கஷ்டத்தில் இருப்பவர்கள், ஏழையாக இருப்பவர்கள் நமக்கு நல்லா தெரியும். அவர்களை கையேந்த விடாமல் அன்றைய தினத்திலே அவர்கள் உணவை சாப்பிட வேண்டும் என்ற நோக்கத்திலே அந்த தானியத்தை கொண்டு போய் அல்லது அதற்கான பொருளாதாரத்தை கொண்டு போய் நாம் தேடி அவர்களிடத்திலே கொடுப்பது ஒரு நோக்கம். இரண்டாவது ஒரு நோக்கம் என்னன்னு சொன்னா, அந்த பெருநாளிலே ஏழைகள், நாம் மகிழ்ச்சியா இருப்போம் இல்லையா, எந்த கொஞ்சம் பொருளாதாரம் இருக்கிறது, புதிய ஆடைகள் வாங்குவதற்கு எனக்கு சக்தி இருக்கிறது, எனக்கு அதை அணிந்து கொள்கிறேன், நான் மகிழ்ச்சி இருக்கிறேன். ஏழைகளாக இருக்கிறார்கள், அன்றைய உணவுக்கு கூட கஷ்டமாக இருக்கிறது, மகிழ்ச்சி எங்கே அவர்கள் அடைவது? எனவே அவர்களை மகிழ்ச்சியூட்ட வேண்டும், என்னோடு இணைந்து அவர்களும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த ஃபித்ராவுடைய ஏற்பாடு இந்த இஸ்லாம் மார்க்கம் ஏற்பாடு செய்திருக்கிறது என்பது நாம் பார்க்கிற இன்னொரு செய்தி. அடுத்து மூன்றாவதாக, இந்த ஃபித்ராவின் மூலமாக தன்னுடைய பொருளை சுத்தப்படுத்திக் கொள்ளுகிறோம். ஜகாத் எப்படி நம்முடைய பொருளை சுத்தப்படுத்துகிறதோ அதே போல நம்முடைய பொருளாதாரத்தை நாம் கொடுக்கிற அந்த ஃபித்ரா சுத்தப்படுத்துகிறது என்பது மூன்றாவதான ஒரு நோக்கமாக இருக்கிறது. நான்காவது என்னன்னு சொன்னா, இந்த ஃபித்ராவினுடைய இன்னொரு நோக்கம், நம்மெல்லாம் நோன்பு வைத்திருந்தாலும் சரி, நோன்பு வைக்கவில்லை என்றாலும் சரி, நோன்பு வைத்திருந்தவர்கள் சிறிய சிறிய தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உதாரணத்திற்கு யாரை பற்றியாவது 2 வார்த்தை பேசியிருப்போம் அல்லது சிந்தித்திருப்போம், அவங்களை பற்றி நினைச்சிருப்போம், அல்லது எதையாவது இங்க அங்க ஏதாவது செய்திகளை அப்படி எத்தி வச்சிருப்போம். தவறா என்ன செய்வோம் சொன்னா, எத்தி வச்சு அப்படி தப்பு தவறுகள் நடந்திருக்கும். அல்லது சண்டையாவது போட்டிருப்போம், மனைவி கிட்டையாவது சண்டை போட்டிருப்போம், கணவன்கிட்டையாவது சண்டை போட்டிருப்போம், பிள்ளை இடத்திலேயாவது எதிர்ப்போம் சொன்னா சண்டையிட்டிருப்போம். நோன்பு வைத்திருக்கிற அந்த நிலையிலே அந்த சிறு குற்றங்கள் மன்னிக்கப்படுவதற்கு பரிகாரமாக இந்த ஃபித்ரா கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி நமக்கு 4 நோக்கங்களை, ஃபித்ராவை பற்றிய நோக்கங்களாக நமக்கு சொல்லப்படுகிற செய்தியை பார்க்கும் அன்பிற்கினியவர்களே. ஆக நாம் எந்த நோக்கத்தில் இருந்தாலும் சரி, நாம் இந்த நாளில் எது வேண்டுமானாலும் நடக்கட்டும், ஆனால் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. இன்ஷா அல்லாஹ் கொடுப்போம். அடுத்து பாருங்க, நோன்பு வைக்காதவர்களும் ஃபித்ரா கொடுக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சின்ன சின்ன தப்பு நோன்பு வச்சவங்களுக்கு தானே அப்படின்னு நம்ம நினைச்சோமே, அப்படி எடுத்துக்காம நோன்பு வைக்க முடியாதவர்களும் இருப்பார்கள், அவர்களும் ஃபித்ராவை கொடுக்க வேண்டும் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். சரி, ஃபித்ராவினுடைய அளவு என்ன? அது முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய செய்தி. ஃபித்ராவினுடைய அளவு என்னன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல, நான் ஹதீஸினுடைய அந்த செய்திகளை சுருக்கமா சொல்லிடுறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தோல் நீக்காத கோதுமை ஒரு சா என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, சாங்கிறது அப்போ உள்ள ஒரு அளவு. இன்னைக்கு நம்மள்ட்ட படின்னு வச்சிருக்கிறோம், சில ஏரியாக்கள்ல வல்லம்னு சொல்லுவாங்க, எடை வச்சு 1 கிலோன்னு சொல்றோம். இப்படி எடைகள் மனசை நம்மள்ட்ட அந்த அளவுகள் இருக்கும், அளக்கக்கூடியது இருக்கும் நம்மள்ட்ட. அன்னைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க அளக்கிற அந்த பொருளுக்கு, அந்த பயன்பாட்டுக்கு வைத்திருந்த பொருளுக்கு சாவு என்று பெயர். எவ்வளவு கொடுத்தாங்கன்னு சொல்லி ஹதீஸ்கள்ல பார்க்கிற பொழுது, தொழில் கோதுமை, அதாவது தோல் நீக்கப்படாத கோதுமை 1 சாவு கொடுத்தார்கள் அப்படின்னு ஒரு ஹதீஸை நாம் பார்க்கிறோம். தோல் நீக்கியதை 1/2 சாவு கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த அடிப்படையில இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹுடைய மதுஹப்ல அளவுகள் மாறுபடும். இன்னைக்கு கூட மாறுபடும், அந்த நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா மாறுபட செய்யலாம். அவங்க அந்த 1 சா என்பது 1 கிலோவும் 600 கிராமாக இருக்கும் சொல்லி அவங்க அந்த எடையை சொல்றாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க 2 கிலோ 400 கிராமாக இருக்கலாம். அந்த 1 சா என்பது 2 கிலோ 400 கிராமாக இருக்கலாம். என்ன ரசூலுல்லாஹ் பேரிச்சம்பழத்தையும் கொடுத்திருக்கிறாங்க. அது தானியத்தினுடைய எடை சற்று முன்ன பின்ன கூடும், அதனுடைய அளவு சற்று முன்ன பின்ன கூடும். அந்த அடிப்படையில் தான் இந்த கருத்து வேறுபாடு இருக்கிறது என்பதும், ஹதீஸினுடைய அடிப்படையில் தான் இது தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் இங்கே பார்ப்போம். சரி பாருங்க, அதே போல இந்த சொல்லப்பட்ட இந்த 1/600 அல்லது 2/400 தானியமாக கொடுக்கதா இருந்தால் நம்ம தானியமாக கொடுத்து விடலாம். ஆனா ஹனஃபி இமாம் அவங்க இடத்துல தானியமா கொடுக்கவும் செய்யலாம்,
அதற்கான பொருளாதாரமாக பணத்தையும் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கிறாங்க. இன்றைய காலகட்டத்திற்கு 1 கிலோ அரிசியை ஒரு நடுத்தரமாக நாம் ஒரு 60 ரூபாய் என்று வைத்துக் கொண்டாலும் கூட 1,600 என்பது ஏறத்தாழ ஒரு 100 ரூபாய்க்கு வரும். குறைந்தபட்சம் 100 ரூபாய் கொடுத்தோம்னா ஒரு 1,5 கிலோல இருந்து 1,600 வரைக்கும் நாம அரிசியை வாங்க முடியும். அந்த அடிப்படையிலே 100 ரூபாய் என்பது இன்ஷா அல்லாஹ் நாகை மாவட்ட ஜமாஅத் உலமா ஏற்பாடு அந்த தொகையை அறிவித்திருக்கிறது. நாகை மாவட்ட ஜமாஅத் உலமா அதன் செய்தி அறிவித்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் குறைந்தபட்சம் 100, அதிகபட்சமாக உங்களால் இயன்ற அளவுக்கு நீங்கள் கொடுத்துக் கொள்ளலாம். 100 என்பது 130 ஆகும். பேருந்தில் அடிப்படையில் சிலர் 130 என்று சொல்லி இருக்கிறார்கள், சிலர் 150 சொல்றாங்க. எதை வேண்டுமானால் நீங்கள் கொடுத்துக்கலாம், குறைந்தபட்சம் 100ஆவது கொடுத்து விட வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இது ஒரு செய்தி. அடுத்து ஷாஃபி மத்ஹபை பொறுத்த மட்டிலே அதை ஃபாலோ பண்ணக்கூடிய நாம என்ன செய்யணும்னு சொன்னா தானியமாகத்தான் கொடுக்க வேண்டும் என்பது அவர்களுடைய கருத்தாக இருக்கு. ஏன்னா ரசூலுல்லாஹ் அந்த காலத்தில் தானியத்தை தான் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இமாம் அபூ ஹனீஃபா அவங்க அந்த காலத்துல அதுக்குத்தான் அப்படித்தான் இருந்தது, ஆனா கொடுத்தாங்க, இன்னைக்கு அதுக்கு மாற்றம் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க இல்ல மாற்றம் பண்ண வேண்டாம், அது அப்படியே அந்த சுன்னத்தை ஃபாலோ பண்ணுவோங்கிற அடிப்படையில தானியமாக கொடுத்துருங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்சம் 2 கிலோ 400 கிராம் தானியமாக நீங்க செய்யணும்னு சொன்னா கொடுத்து விடுங்கள் இன்ஷா அல்லாஹ். இது எப்ப கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா தொழுகை பெருநாள் தொழுகை வருவதற்கு முன்னால் கொடுக்க வேண்டும். முன்னாடி என்ன செய்யணும்னு சொன்னா கொடுத்து விட வேண்டும் என்பது நாம் இங்கே பார்க்கிற செய்தி. இன்னும் சில நபர்களுக்கு நமக்கு சந்தேகம் இருக்கும், அதாவது ஒரு 3 நாளைக்கு முன்னாலேயே கொடுக்கலாமா, ஒரு 3 நாளைக்கு முன்னாலேயே கொடுக்கலாமா அப்படின்னு சொன்னா தாராளமாக கொடுக்கலாம். அதற்கும் ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்கிறது. எந்த ஹதீஸ் அப்படின்னு சொன்னா இமாம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அனுபவங்களை தானிய குவியலுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க இரவு காவலாளியாக வைத்திருந்தார்கள். அந்த நேரத்திலே ஒரு திருடன் வந்தான், பிடிபட்டான். நான் ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு போய் உன்னை விட போறேன்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு மன்னிச்சிருக்க, நான் அடுத்த நாள் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது விட்டுட்டாங்க. 2வது நாளும் அந்த திருடன் வந்தான், 2வது நாளும் பிடிபட்டான், அப்பையும் கெஞ்சிரவனை விட்டுட்டாங்க. 3வது நாளும் அந்த திருடன் வந்தான், பிடிபட்டான், முடியாது, இனி உன்னை விட மாட்டேன், கொண்டு போய் ரசூலுல்லாஹ்ட்ட தான் நிறுத்து அப்படின்னு சொல்லும் பொழுது நான் உங்களுக்கு உபாயம் சொல்லுகிறேன், உங்களுக்கு நான் ஒரு உபாயம் சொல்லுகிறேன், நீ அதை செஞ்சீங்கன்னு சொன்னா சைத்தானை விட்டு நீங்கள் பாதுகாப்பு பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி ஒரு நிகழ்ச்சி ஒன்று இருக்கு, அதை நான் உங்களுக்கு சொல்றேன், என்னை விட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி திருடன் கேட்கும் பொழுது என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க. ஒண்ணுமில்ல, ஆயத்துல் குர்சியை நீங்க ஃபரலான தொழுகைக்கு பிறகு நீங்க ஓதுங்கன்னா அன்றைய பொழுது சைத்தான் உங்களிடத்தில் வரமாட்டான் என்று சொல்லி இப்ப நேரா என்ன பண்ணாங்கன்னு சொன்னா இந்த இமாம் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் நடந்த நிகழ்வு சொல்லிட்டாங்க. அப்படியே 3 நாள் நடந்த நிகழ்வு, வந்தவன் சைத்தான் தான் உங்களிடத்தில் வந்திருந்தான், இந்த தானியத்தை திருடுவதற்காண்டி வந்திருக்கான்னு சொல்லி அந்த தானியம் எது என்பதுதான் நாம் இங்கே பார்க்கிற செய்தி. 3 நாட்களுக்கு முன்னாலேயே ஏறத்தாழ 26 முடிந்ததில் இருந்தே அந்த தானியங்களை வசூல் செய்திருக்கிறார்கள் என்பதும் அதற்குத்தான் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காவலாளியாக போட்டார்கள் என்பதும் அந்த ஹதீஸிலே நாம் பார்க்கிற செய்தி. ஆக நீங்க 3 நாளைக்கு முன்னே செய்யலாம்னு சொன்னா தாராளமாக கொடுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் பெருநாள் தொழுகைக்கு வருவதற்கு முன்னால் கொடுத்து விட வேண்டும் என்பது மிக முக்கியமான செய்தி. பாருங்க, அதே போல ஒரு ஹதீஸ் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். யாராவது சந்தேகம் இருந்தா என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன், உங்களுக்கு பதில் சொல்றேன். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஃபரல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமையாக்கினாங்க ஜகாத்தல் ஃபித்ரை கடமையாக்கினாங்க. சாஅம் மின் தமரின், பேரிச்சம்பழத்திலே ஒரு சாஉ, அவு சாஅம் மின் ஷஈரின், அல்லது தொழி கோதுமையிலே ஒரு சாஉ, அலல் அப்தி, அடிமையாக இருப்பவரின் மீது, அடிமையாக இருந்தாலும் கொடுக்கணும், அடிமையாக இருந்தாலும் கொடுக்க வேண்டும். வல் ஹுர்ரி, சுதந்திரமாக இருப்பவரும் கொடுக்க வேண்டும். வல் ரகரி, ஆண்களும் கொடுக்க வேண்டும். வல் உன்சா, பெண்களும் கொடுக்க வேண்டும். வஸ் ஸகீரி, சிறியவர்களும் கொடுக்க வேண்டும். வல் கபீரி, பெரியவர்களும் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க கடமையாக்கி அந்த செய்தியை சொல்லி இருக்கிறாங்க. அப்படிங்கிறது நம்ம இந்த ஹதீஸ்ல பார்க்கிறோம். மினல் முஸ்லிமீன வ அமர பிஹா அன் துஅத்தா கப்லல் குரூஜின் நாஸி இல ஸலாத்தி, தொழுகைக்கு வெளியாவதற்கு முன்னால்
கொடுத்து விட வேண்டும். அன்று பிறந்த அன்று அதிகாலையில் ஒரு குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தைக்கும் அந்த தகப்பன் கொடுக்க வேண்டும் என்பதும் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தியாக நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, அடுத்து இன்னும் ஒரு செய்தி, ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிச்சுக்கிறேன். ஜக்காத்திற்கும் ஃபித்ராவுக்கும் என்ன வித்தியாசம், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜக்காத்துக்கும் ஃபித்ராவுக்கும் என்ன வித்தியாசம் என்னன்னு சொன்னா, ஜக்காத்து கடமையாவறதுக்கு அதற்குன்னு ஒரு நிசாப், ஒரு அளவு இருக்கு. அந்த நிசாபு, அந்த அளவு நம்மள்கிட்ட வந்தாதான் 87.5 கிராம் 87 கிராம் தங்கமாகவோ அல்லது 612 கிராம் வெள்ளியாகவோ நம்ம இடத்துல இருக்குதுன்னு சொன்னா அப்பத்தான் நாம ஜக்காத்து கொடுக்க வேண்டும். ஆனால் அன்றைய அவசியமான செலவுக்கு போக மீதி என்னிடத்திலே மிச்சம் இருக்கிறதுன்னு சொன்னா ஃபித்ராவை நாம் கொடுத்து விட வேண்டும். ஜக்காத்துங்கிறது ஒரு வருஷம் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா நம்ம காத்திருக்க வேண்டும் கொடுப்பதற்கு. ஆனால் ஃபித்ரா என்பதை அன்று நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் அன்றே அதை கொடுத்து விட வேண்டும் என்பதுதான் நாம் இங்கே பார்க்கிற மிக முக்கியமான ஒரு செய்தி. அடுத்து, குடும்ப நபர்கள் அனைவருக்கும் ஜக்காத்தை எல்லாருமே கணக்கிட்டு கொடுக்கணுமான்னு சொன்னா அப்படி அவசியம் இல்லை. யாருக்கு இருக்கோ அவர் கொடுக்கலாம். ஆனால் ஃபித்ராவை பொறுத்த மட்டிலே குடும்ப நபர்கள் எத்தனை நபர்களோ அத்துணை நபர்களை கணக்கு பண்ணி 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேருக்கும் 500 ரூபாய் செய்யணும்னு சொன்னா கணக்கிட்டு கொண்டு போய் யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா கொடுக்க வேண்டும். சரி, யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு செய்தின்னு சொல்லிடுறேன். அந்த ஜக்காத்துக்கு உட்பட்டவர்கள் 8 பேர் இருக்காங்க. நம்ம 8 நபர்களை நம்ம ஜும்மால கூட சொன்னோம், நம்ம கடந்த ஜும்மால சொன்னோம். அந்த 8 நபர்களில் யாராவது ஒருத்தருக்கு, குறிப்பாக நெருங்கிய உறவுகளுக்கு, குறிப்பாக நெருங்கிய என்னுடைய மாமி, என்னுடைய மாமன், என்னுடைய சின்னத்தா, பெரியத்தா, சின்னத்தாவினுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொன்னா இப்படி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள வாங்க தகுதியான இருந்தாங்கன்னா முதல் உரிமை அவர்களுக்கு தான். அதற்கு அடுத்து தான் என்ன செய்யணும்னு சொன்னா வெளியே கொடுக்கலாம் அப்படிங்கிறது நாம இங்கே பார்க்கிற செய்தியாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அந்த அடிப்படையிலே ஃபித்ராவை நாம் கொடுத்துக் கொள்ளுவோம். வேற சந்தேகம் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அப்புறமா என்கிட்ட கேளுங்க. நேரம் அதிகமாட்டதுனால நம்ம சுருக்கமாக முடிக்க வேண்டி இருக்கிறது. அல்லாஹ் என்ன செய்வான், நமக்கு எல்லா விதமான விஷயங்களையும் பரக்கத்தை செய்வானாக. இந்த லைலத்துல் கத்ரை முழுமையாக அடைந்து கொள்வதற்கான பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.